ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒன் வின் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 10 days தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 74 கேம்ஸ் ஐபிஎல்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 74 கேம்ஸை வச்சு நாம் பர்டிகுலர்லி ஒன் வின் பெட்டிங்கில் எந்த அளவுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், ரிஸ்க் இல்லாமல் ஜீரோ ரிஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 months கிட்ட ஆக போகுது. லாஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணி ஒன் மினிட் ரிலேட்டடாக. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 monthsக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு மந்த்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த மந்த்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 months கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக மேட்சஸ் நமக்கு ஈஸியாக வின் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மேட்சஸ் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ அதுக்கான எல்லா டெப்த்தான அனாலிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நாம் இந்த ஒன் வின்ல மேட்ச் பெட்டிங் பண்ணலாம், ஸோ இதில் எப்படி ஜீரோ ரிஸ்க் இருக்குது, ஸோ எந்த மாதிரி நம்ம வின் பண்ணலாம், ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்க, கமெண்ட் பாக்ஸை ரீட் பண்ணிங்கனாலே நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஈஸி பெட்டிங் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு 2.6K சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த டீம் வின் பண்ண போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் கேம் உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸும் ப்ளே பண்ணாங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலி மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கு ஒரு 5,000 rupees பார்த்தீங்க அப்படின்னா பெட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் எனக்கு ஒரு 8K பார்த்தீங்க அப்படின்னா 8,700 rupees பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் அமௌண்ட்டாக எனக்கு வந்தது. ஸோ அது வந்ததுக்கான ப்ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ பெய்டு அப்படின்னு போட்டு ஸோ வின் பண்ண டீம் மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ நம்ம பே பண்ண அமௌண்ட் 5,000 1.74 கிரெடிட் அமௌண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 8,700 rupees பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வித்தின் ப்ரூஃபோட நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் முன்கூட்டி பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம எந்த டீம் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்லிடுவோம், இந்த சேனலில் சொல்லிடுவோம். நீங்கள் பண்ணக்கூடியது சிம்பிளான விஷயம் தான். நம்ம சொல்கிற அந்த டீமுக்கு நேராக போய் ஒன் வின்னில் பெட் பண்ணிங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் இடையே நடக்க போகுது ஐபிஎல்லில். ஸோ நாம் இப்போ கேகேஆர் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் கேகேஆருக்கு போய் பெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அமௌண்ட் வின் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நானும் பெட் பண்ணி ப்ளே பண்ணுவேன். அதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 74 கேம்ஸ் இருக்குது அப்படின்னா மினிமம் மேக்ஸிமம் நம்ம ஒரு 60 to 65 கேம்ஸ் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 60 கேம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். மிச்சம் ஒரு 14-15 மேட்சஸ் வேணால் நம்மளோட கெஸ்ஸிங்க்கு அப்பாற்பட்டு இருக்கும். வின்னிங் டீம் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இந்த பெட்டிங் போக நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாக. ஸோ இந்த மாதிரி டைமிங்ஸில் நீங்கள் ஜெட் கேம்ஸ் ப்ளே பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏவியேட்டர் கேம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஏர்ன் பண்ணுறக்கூடிய ஐடியாஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுறோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராமில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நானும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் போகும். ஸோ நீங்கள் கிரிக்கெட் பெட் பண்ண போகிறீங்கன்னா கிரிக்கெட் கிளிக் பண்ணலாம், இல்லை ஃபுட்பால் சாக்கர் கிளிக் பண்ணலாம், பேஸ்கெட் பால், கபடி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய இருக்கும். இதில் லைவ் பெட்டிங் பண்ணலாம். ஒரு ஓவரில் என்ன நடக்க போகுது, எந்த டீம் டாஸ் வின் பண்ண போகிறாங்க. ஸோ டெலகிராமில் இது ஒரு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ டாஸ் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம பிஃபோர் டாஸ் ஒரு சின்ன ஒரு பெட்டிங்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது. இந்த ஐபிஎல்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டினியூஸாக வரும். நான் ஒரு லாஸ்ட் ஒரு 8 to 9 months பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கர் இருந்த ரீசனுக்காக என்னால் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் ஆக்டிவாக இருக்க முடியல. இப்போ ஒரு 3 months நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன். ஐபிஎல் டைம் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டெலகிராமில் ஆக்டிவாக இருப்பேன். உங்கள் டவுட்ஸ் இங்கே கேட்டுக்கலாம். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரிக்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் போயிட்டுருக்கு. பிஎஸ்எல், ஆஸ்திரேலியா பிக் பேஷ் லீக், இந்த மாதிரி எல்லா மேட்சஸும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ இதில் இப்போது நம்ம வந்து ஐபிஎல் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியன் ப்ரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஓப்பன் ஆகும். கேகேஆர் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய டீம் நம்பர் 1 இந்த இருக்குல்ல, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய டீம். கீழே இருக்கக்கூடிய டீம் நம்பர் 2 இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டீம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு டீம் வந்து கேகேஆர், செகண்ட் டீம் வந்து ஆர்சிபி அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது மேட்ச்சில் ஃபஸ்ட் இருக்க டீம் எஸ்ஆர்ஹெச், செகண்ட் இருக்க டீம் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், தேர்டு கேமில் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே அண்ட் செகண்டு பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பெட்டிங். உங்களுக்கு வந்து டீமுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க, ஸோ எந்த இடத்துல பெட் பண்ணணும், எப்படி பெட் பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு தான் கிளியரிட்டி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கேகேஆர் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி அமௌண்ட் டேலி ஆகும் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து கேகேஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. ஸோ வின்னர் கேகேஆர் இந்த இடத்துல வந்துடும். ஸோ வின்னர் கேகேஆர் இன்க்ளூடட் சூப்பர் ஓவர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. சூப்பர் ஓவரில் எந்த டீம் வின் பண்ணுறோம் அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் டீம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ஓவரில் கேகேஆர் வின் பண்ணாலும் 3 மேட்ச் டையான ட்ரீம் 11 மற்ற ஆப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டையான வரைக்கும் தான் பாயிண்ட்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாது. இது மேட்ச் வின் அப்படிங்கிற ரீசனுக்காக எந்த டீம் வின் பண்ண போகிறாங்களோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகும். சரி, ஓகே, பார்த்தாச்சு. இப்போ நாம் பெட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பெட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 rupees அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 170. என்ன ரீசன் அப்படின்னா மேலே பார்த்துருப்பீங்க நம்ம வின் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு 170 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பின்னாடி போய் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேகேஆர் டீம் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த 1.70 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் பெட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து 1.70% பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1x1 அப்படின்னா இப்போ நீங்கள் 100 rupees பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 rupees கிடைக்கும். ஸோ இதுவே 2 அப்படின்னு இருக்கலாம், 2.03. இப்போ நீங்கள் ஆர்சிபி மேலே பெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 100 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 rupees கிடைக்கும் இன்ட்டு 2. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கேல்குலேஷன். ஸோ நம்ம பெட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டிலேருந்து 1.70 வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பெட்டிங் அமௌண்ட், அதாவது வின்னிங் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிடும். இப்போ நம்ம கேகேஆர் மேலே பெட் பண்ணுறோம். பெட் பண்ணி காமிச்சோம் உங்களுக்கு மேலே 170 rupees இருந்துச்சு. இப்போ ஆர்சிபி மேலே நம்ம வந்து பெட் பண்ணலாம். கேகேஆர் எடுத்துகிட்டு அப்போ ஆர்சிபி மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெட் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வின்னர் ஆர்சிபி அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரெடிக்ட் ஆகிட்டு. ஸோ இதில் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் 100 rupees நம்ம வந்துட்டு பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணோம்னா உங்களுக்கு பாருங்கள் 203 ரூபா. ஸோ இப்போது நல்லா நோட் பண்ணிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 170 எவ்வளோ வருது, 1.70 எவ்வளோ வருது, 2.03 எவ்வளோ வருது அப்படிங்கிறது. நம்ம 100 rupees பெட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்டு 2 வந்துச்சுன்னா இன்ட்டு 2 அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் ஆகும். ஸோ நீங்கள் வின்னிங் டீம் வந்து கெஸ் பண்ணிவிட்டு பெட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பெட் பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் ஆயிரும். ஸோ இது கூடவே கீழே ஒரு சின்ன கேம் வரும். ஸோ இதில் வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு நிறைய இருக்கும். பட் சேஃபாகவும் இது ப்ளே பண்ணலாம். இது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இந்த கேம் ப்ளே பண்ணுங்கள். நான் இயர்லி டேஸில் பார்த்திங்க அப்படின்னா பெட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் வந்து நார்மலாக சின்ன அமௌண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணி பார்ப்பேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 10 rupees வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 1.5x அப்படின்னா இப்போ 15 rupees. இப்போ 100 கொடுத்தோம் அப்படின்னா 150 rupees வந்து இதில் கிடைக்கும். அதாவது இந்த க்ரீன் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் இருக்க இடத்துல நம்ம அந்த ஏரோ போய் நின்றுது அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட நம்ம பெட் பண்ண அந்த 15 ரூபா கிடைக்கும். இந்த ரெட்டில் நின்றுச்சு அப்படின்னா கிடைக்காது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 1.5x வச்சுட்டு இப்போ நான் ஒரு 10 rupees வந்து பெட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம், இப்போ ஸ்விங் ஆகும், அப்படி ஸ்பின் ஆகி ஸோ க்ரீனில் நின்றுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெட் பண்ண அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இது ரெட்டில் நின்றுருக்கு. ஸோ மைனஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10 rupees போயிருக்கு. ஸோ மறுபடியும் ஸ்பின் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது க்ரீனில் போய் நிற்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு
சேஃப் கிடையாது, ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 ருபீஸ், ஒரு 200 ருபீஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 பெட்ஸ் வரைக்கும் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு 10 ருபீஸ் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் லாஸ் ஆகிருந்ததில்ல, ஸோ இப்போ அதை நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு 15, நெக்ஸ்ட் ஒரு 15, 30 ருபீஸ் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியாச்சு. இப்போ நான் 4th ஒரு பெட்னாலும் கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 1.5x நீங்கள் வைக்கிற பட்சத்தில், இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1.5x வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வின்னிங்ஸில் தான் போய் முடியுதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த 2x, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3x இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ரிஸ்க். இப்போ நான் 2x வைக்கிறேன், அந்த க்ரீன் அப்படி பார்த்திங்க அப்படின்னா பாதி குறையும். 3x வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி க்ரீன் இன்னும் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5x பார்த்திங்க ஒரு சேஃபான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி தான் பெட் பண்ணுறது, சிம்பிள் தான். நம்ம கொடுக்கக்கூடிய டீமை நீங்கள் இதில் பெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பெட் ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ பெட் ஹிஸ்ட்ரி பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம பெட் பண்ண விஷயம் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் ஒரு 1 மந்த்குள்ளே பெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூவாக வரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபிள் தான். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயராக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஐபிஎல் சீசன்லேயே உங்களுக்கு நம்மளை பழைய ஐடியில் ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸாக வந்து நம்ம டெலகிராமில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்ருந்தோம். கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா வின்னிங்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. இன்க்ளூடட் ரொம்ப க்ளோஸ் மேட்சஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் கேம் இருக்குல்ல, ஸோ இது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு தெரில, இதுக்கு நாங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் போனீங்க அப்படின்னா புது யூசர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேம் பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேமுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலகிராமில் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்போம், இந்த ஆப்ஸோட லிங்க்ஸு. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் இன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அது எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம 2வது ஒரு வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சச்சின் AK10 அப்படிங்கிறக்கூடிய நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் 500% பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்கேஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு இருந்தால் கூட இந்த கேஷ் போனஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகி 500%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இனிஷியல் பேமெண்ட் இதில் வந்து 300 ருபீஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த 300 ருபீஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கேஷ் போனஸ் வந்து ஆட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆயிரும். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு மைனஸுமே கிடையாது. ஸோ கண்டினியூஸாக நம்ம டெலகிராம் அப்டேட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராமில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 மந்த்ஸில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.